இந்த ராஜாதி ராஜா எல்லா ராஜாக்களை காட்டிலும் உண்மையுள்ள ஒரு ராஜா, நல்ல ராஜா, நல்ல மனமுள்ள ஒரு ராஜா. மற்ற எல்லா ராஜாக்களும் பண்றதை காட்டிலும் இவர் அதிகமா பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? தாம் உண்டாக்கின இந்த உலகத்தில் எல்லாம் நிறைவாய் இருக்க வேணும் என்று சொல்லி அந்த உலகத்தை எல்லாம் சீர்படுத்துகிறார். அப்படிதான் ஆளுகிறார் உலகத்தை. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் போக்கி ஆள்றார். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீரை மாறி புவியகன்றிடினும் மலைகள் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் காலை கண்டானவோ என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை கண்டானவோ இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை வலப்பக்கத்தில் நிழலாவர் கழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் நேராயன் கண்களை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
26ஆம் வசனத்திலிருந்து 31 வரை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளின் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஒருவன் நன்றாக இருக்கிறான்னு சொன்னா, வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னா, பொருளாதாரத்தில் குறைவில்லாமல் தாழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னா, அது எதை தெரியுமா காமிக்குது உங்களுக்கு? ஆதியிலே தேவன் உலகத்தை உண்டாக்கின போது என்ன விதமான ஒரு ஆர்டர் ஒழுங்கை ஏற்படுத்தினாரோ, என்ன விதமான ஒரு உலகத்தையும் வாழ்க்கை உண்டு பண்ணினாரோ, அந்த ஒரு நிலைக்கு அந்த மனுஷன் திரும்ப வருகிறான் என்பதை காட்டுகிறது. ஒருத்தன் நல்லா இருந்தான்னா உடனே நம்ம வாழ்க்கை என்ன பண்றாங்க, மேலே கீழே பார்க்கறது. அவனை உலகத்தான் அவன் மோசம். ஷூவை பாரு, சூட்டை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு எல்லாத்தையும் பார்க்கறது. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வாட்சு கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஆட்கள் வாட்சை பாக்கெட்டில் போட்டு வருவாங்க. இவன் கட்டியிருக்கிற வாட்சை விட விலையுறந்த வாட்ச் அது. அதை ஸ்டைலில் பாக்கெட்டில் போட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவாங்க. ஆனால் இவன் கையில் வாட்சு கட்டினான்னா, இது என்ன தேளு கையில் அப்படிங்கிறது, இது என்ன, இது கவர்ச்சிக்காக கட்டுறியா நீ, அழகாக கட்டுறியா நீ அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு பாருங்க. அதாவது செழிப்புனாலே கெட்டது, கெட்ட திசையில் போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நான் சொல்லுகிறேன், ஒருத்தன் நல்லா இருந்தான்னா அவன் தேவன் முதல்ல உண்டாக்கின அந்த நிலைக்கு திரும்புகிறான். முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சார் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் இப்படிதான் இருக்கணும்னு. அந்த நிலைக்கு அவன் திரும்புகிறான் என்பதை அவனுடைய செழிப்பு காட்டுகிறது. அவன் கஷ்டப்பட்டால்தான் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்றது அர்த்தமாகிறது. நல்லா இருந்தான்னா தேவனுடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்படி வாழணும்னு அவர் முதல்ல வச்சாரோ அந்தபடி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்ங்கிறது தான் அர்த்தமாகிறது. பாருங்க, எல்லாவற்றையும் பார்த்தார், உண்டாகிட்டு எல்லாத்தையும் பார்த்தார். அது நல்லது என்று கண்டார் இல்லையா? நல்லது, அது மிகவும் நன்றாக இருந்ததுன்னு கடைசியில் சொல்றாரு 31ஆம் வசனத்தில். நல்லதுன்னு 6 தடவை சொல்லிட்டு 7ஆவது தடவையா சொல்றாரு மிகவும் நன்றாக இருந்ததுன்னு. மொத்தமா எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு. அப்ப ஏதேன் தோட்டம் அல்லது தேவனுடைய ஆதி சிருஷ்டிப்பு அதெல்லாம் பார்த்து அவர் நன்றாக இருந்ததுன்னு சொன்னார். அவர் கையின் வேலையாச்சு, அது எப்படி கெட்டதா இருக்க முடியும்? நல்லதா தான் இருக்க முடியும். நன்றாக இருந்ததுன்னு சொன்னார். அப்ப ஏதேன் தோட்டம் நல்லதுன்னா, ஆதியில தேவன் சிருஷ்டித்த உலகம் அதில் உள்ளவைகள் எல்லாம் நல்லது என்று சொன்னால், அப்புறம் கடைசியில பரலோகத்தை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிற அந்த பரலோகமும் அதனுடைய வசதிகளையும் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்குது. அது செல்வ செழிப்பின் இடமா இருக்கிறது. தரித்திரத்தை போதிக்கிறவங்க கூட ஒத்துக்கிறாங்க, பரலோகத்தில் தங்க வீதியில் நடக்க போறோன்னு. அதை யாரும் சண்டை போடுறதில்லை, அது ஒத்துக்கிறாங்க. அப்போ அவ்வளோ சரி, ரோடே இதில் தாரில் போய் ஏன் போடுறாங்க இங்கேன்னா அதுதான் சீப்பு, அங்கே ஏன் கோல்டில் போடுறாங்கன்னா அதுதான் அங்கே அதுதான் சீப்பு. அது அங்கே அவ்வளோ சீப்புன்னு சொல்ல முடியாது. அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். அதனால அவர் கோல்ட்லேயே போட்டுக்கிறார் பேசாம ரோட்டே. இதை யாரும் மறுக்கிறதே கிடையாது. அது நல்லது. எது நல்லது? ஆதியில் சிருஷ்டிப்பு நல்லது, பரலோகத்தில் இருக்கிற அந்த செழிப்பு நல்லது. அப்போ ஏன் இங்கே கெட்டதுன்றோம்? நம்ம மைண்டில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே மட்டும் கெட்டதுன்றோம். அது முதல்ல அவர் சிருஷ்டித்தப்ப நல்லதா இருந்ததுன்னா, கடைசியில் நம்ம போற பரலோகத்திலையும் அது இருக்குது, அது நல்லதா இருக்குமானால் இங்கே ஏன் நாம் அதை கெட்டது என்று சொல்ல வேண்டும்? நான் சொல்லுகிறேன், அவர் சிருஷ்டித்த போது மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொன்னாரு.
அப்படி நன்றாக இருந்திருக்குமானால், நாம் போகிற பரலோகத்திலையும் அவரே அங்கே வாசம் பண்ணுறாரு. அப்போ அது நல்லதாக தான் இருக்கும். அங்கே நன்றாக இருக்குமானால் இங்கேயும் நாம் அப்படி இருப்பது தான் நல்லது என்று அங்கே அர்த்தமாகிறது. அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஒன்று என்னன்னா, தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததை நாம் எப்படி பார்க்குறோம், வேதம் எப்படி போதிக்குதுன்றதை சொன்னேன். ஆதியாகமம் 1 வாசிக்கும் போது வேதம் ஒன்று திட்டவட்டமாக சொல்லுது. என்ன சொல்லுகிறது? சிருஷ்டிப்பு தெய்வமாக முடியாது. சிருஷ்டிப்பை நாம் வணங்குகிறது கிடையாது. சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் நாம் வணங்குறது கிடையாது. அதெல்லாம் கடவுளாயிட முடியாது. நிறைய பேர் வணங்குகிறார்கள். ஆனால் நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? அதை வணங்க முடியாதுன்னு விசுவாசிக்கிறோம். வணங்க முடியாதுன்றதுனால அவைகள்லாம் மோசம்னோ கெட்டதுன்றோ நாம் விசுவாசிப்பது கிடையாது. வணங்குகிறது இல்லை, ஆனால் அவைகளை மதிக்கிறோம், அவைகள் அன்பு கூறுகிறோம், அவைகளை பாராட்டுகிறோம், அவைகளை மேன்மையாக எண்ணுகிறோம், அவைகள் நல்லது என்று எண்ணுகிறோம். ஏன்னா வேதம் சிருஷ்டிப்பை பற்றி அப்படிதான் போதிக்குது. சிருஷ்டிப்பை பற்றி போதிக்கும் போது அவைகள்லாம் கடவுள் அதை வணங்கிக்கோன்னு போதிக்கல. கடவுள் வேறு, அதெல்லாம் சிருஷ்டித்தவர் அவர், அதை காட்டிலும் பெரியவர் அவர். ஆனால் அந்த சிருஷ்டிப்பு நல்லது, மேன்மையானது, அருமையானது, அதை பாராட்ட வேணும், அதை அன்பு கூற வேணும், அதை பராமரிக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் போதிக்கிறோம் பாருங்க. அப்போ சிருஷ்டிப்பு குறித்து பார்த்தோம், மனுஷனையும் பார்த்தோம். ஒன்று உலகத்தை சிருஷ்டிக்கிறார், அப்புறம் மனுஷனை சிருஷ்டிக்கிறார் இல்லையா? அதான் 1ஆம் அதிகாரம். உலகத்தெல்லாம் சிருஷ்டித்து முடிச்சுட்டு கடைசியாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பெல்லாம் நல்லதுன்றாரு, மனுஷனையும் நல்லதுன்னு தான் சொல்றாரு இல்லையா? மனுஷனை சிருஷ்டித்த விதத்தை பார்த்தீங்கன்னா, அவனை தேவன் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அது என்ன சாயல் ரூபன்றதை காமிச்சேன். அவர் ஒரு ராஜாவை போல இருந்து, ஒரு ராஜா எப்படி தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா ஒழுங்கினத்தையும் எல்லா இல்லாமையும் வறுமையும் போக்கி அருமையான ஒரு நாடாக தன்னுடைய நாடை ஆக்குவானோ, அதான் ஒரு ஒழுங்கான ராஜா இல்லையா? ஒரு ராஜா எப்படி தன்னுடைய நாட்டை ஆண்டு அதை எப்படி ஒரு நல்ல நாடாக செழிப்பான ஒரு இடமாக எல்லா பிரஜைகளுக்கும் எல்லாம் கிடைக்கிறபடி ஆக்குவானோ, அதுபோல இந்த ராஜாதி ராஜா எல்லா ராஜாக்களை காட்டிலும் உண்மையுள்ள ஒரு ராஜா, நல்ல ராஜா, நல்ல மனமுள்ள ஒரு ராஜா. மற்ற எல்லா ராஜாக்களும் பண்றதை காட்டிலும் இவர் அதிகமாக பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? தாம் உண்டாக்கின இந்த உலகத்தில் எல்லாம் நிறைவாக இருக்க வேணும் என்று சொல்லி அந்த உலகத்தை எல்லாம் சீர்படுத்துகிறார். அப்படிதான் ஆளுகிறார் உலகத்தை. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் போக்கி ஆள்றார். ஆண்டுட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குறார். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு எனக்கு கீழே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வைக்க போறேன், இதெல்லாம் ஆண்டு கொள்ள முடியாது. அவர்கள் ஆளக்கடவர்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன். அவர்கள் ஆளக்கடவர்கள்ன்றார். அப்ப அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்ப என்ன அர்த்தம்? நான் ஆண்டேன், எல்லாத்தையும் சரி பண்ணேன், ஒழுங்கின்மை, வெறுமை, இருளா இருந்ததெல்லாம் சரியாக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்கினேன், எல்லாம் அருமையான காரியங்களை வச்சேன், குறைவில்லாத ஒரு அழகான உலகமா உண்டாக்குனேன். இப்போ எனக்கு கீழே இவன் ராஜாவா இருந்து இவர்கள் ஆளக்கடவர்கள். அப்படின்னா இவர்களும் அதையே செய்ய கடவர்கள். இதான் ராங்கா போனா கரெக்டா எடுத்து அதை சரி பண்ணணும், அப்படி செய்ய கடவுள்னு சொல்லி மனுஷனை உண்டாக்குறார். எப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் சொன்னேன் இல்லையா, ராஜாக்கள் ஊர் ஊரா தங்கள் சிலையை வைப்பாங்களாம். ஏன்னா அந்த ஊரில் இருக்கவனுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது இல்லை யார் ராஜான்னு. இவங்களுடைய எல்லை பெருசாக இருக்கும், 100கணக்கான மைல் தூரம் இவங்க ராஜாவாக இருப்பாங்க. அங்கெல்லாம் சிலையை வச்சுட்டு வருவாங்களாம். ஏன்னா பார்த்தோன்னே தெரியும் தான் ராஜா தான். ராஜாவே பார்த்துடாதவனு கூட சிலையை பார்த்துருக்குறான், பார்த்தோன்னே தெரியும் தான் ராஜான்னு. தங்களுடைய ராஜ்யம் தாங்க தான் ஆளுகை செய்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு சிலை. நம்ம ராஜா, நம்ம ராஜாதி ராஜா தேவன் சிலையை வைக்கல, நம்ம வச்சிட்டார். அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்ம வச்சிருக்காரு. சிலையை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வச்சிருக்கிறாரு. அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்களாகிய நம்மை வைத்திருக்கிறார். எதுக்கு? அவரை போல ஆளும்படியாக வைத்திருக்கிறார். அவரை போல இந்த சிருஷ்டிப்பை பராமரித்து, ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அதெல்லாம் சரி பண்ணி, எல்லாத்தையும் மேம்படுத்த, பராமரிக்க, பாதுகாக்க நம்மை அவர் வைத்திருக்கிறார். சரி, இந்த ஆளுகையை பற்றி 2 காரியங்களை இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். ஒன்று, இந்த ஆளுகை நிமித்தமாக மனுஷன் இந்த பூமியை, இந்த உலகத்தை எப்படி ஆளுகிறான், அவனுடைய ஆளுகை எவ்விதமாக இருக்கிற இந்த பூமி மேல, அதை காண்பிக்க போறேன். 2வது, ஆளக்கடவர்கள்னு சொல்லிட்டார் அவர். ஆளக்கடவர்கள்ன்றதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது.
ஒன்று பராமரிக்கணும், பாதுகாக்கணும், மேம்படுத்தணும், அந்த அர்த்தம். அதை சொல்ல போறேன். சிருஷ்டிப்பை எப்படி பராமரித்து மேம்படுத்தி பாதுகாக்கணுன்றது. ரெண்டாவது வந்து அதை எப்படி, அதனுடைய எல்லா நல்ல காரியங்களையும் எப்படி இவன் அனுபவிக்க வேண்டும். பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அப்புறம் அனுபவிக்கிறது, இந்த ரெண்டுதை பற்றி பேசுகிறோம். இந்த சிருஷ்டிப்பை தேவன் உண்டாக்கின இந்த நல்ல காரியங்களை எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. அதை எப்படி பராமரிக்கிறது, வச்சுக்கிறது, அப்புறம் எப்படி அதை அனுபவிக்கிறது. அனுபவிக்கிறது இன்னொன்று அது கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை. பாருங்கள், இது என்னது, இது இன்னைக்கு பிரசங்கம் வந்து அனுபவி ராஜான்னு பிரசங்கம். அதே தான் பிரசங்கம், நல்ல கவனிங்க. இதெல்லாம் இங்கே நம்மகிட்ட தான் அவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க. உலகத்தானுக்கு தெரியுது அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன் நான். நமக்கு என்னமோ தெரியல, பிசாசு வந்து நம்ம மைண்ட் அப்படியே இருளாக்கி போட்டான் பாருங்க. அனுபவிக்காதபடிக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் பாருங்க இருப்பாங்க. இங்கே போறீங்க, கோயிலுக்கு போகிறேன், எந்த சந்தோஷமும் கிடையாது, கோயிலையும் போய் முன்னுட்டு இருக்கிறது ஸ்டெப்பா. எதையும் அனுபவிக்கிறது இல்லை, எதையும் சந்தோஷமா பெற்றுக்கொள்றது இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு குற்ற உணர்வு. ரொம்ப இருந்துட்டாலும் ரொம்ப இருக்குது, கத்தர் என்ன பண்ணுவாரோ, அடிச்சு விடுவாரோ, ஒருவேளை நொறுக்கி விடுவாரோ, எப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று பராமரித்து பாதுகாத்து அதன் மேலே ஆளுகை செலுத்தணும். இன்னொன்று அதை அனுபவிக்கிறது மூலமாக அதன் மேலே ஆளுகை செலுத்தணும். ரெண்டுத்தையும் பார்ப்போம். இந்த பூமியை பராமரிக்கிறதுன்னு வர்ற விஷயத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி போதனையினால தான் பூமி சரிவர பராமரிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க, இந்த செழிப்பான நாடுகள் பாருங்க, இந்த ப்ராட்டஸ்டன்ட் உபதேசம் எங்கெல்லாம் பரவிச்சோ அந்த நாடுகள்லாம் ரொம்ப செழிப்பாச்சு. ஒரு 25 நாடுகள் இப்படிப்பட்ட போதனைகளை ஏற்றுக்கொண்டு, ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போதனைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தது. அதில் அடிப்படை போதனை என்னன்னா, எல்லாவற்றையும் தேவன் நல்லதாக கண்டார். இந்த மார்ட்டின் லூத்தர், கேல்வின் போன்றவர்கள்லாம் இதை போதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் நல்லதென்று கண்டார் அப்படிங்கிற போதனையை வச்சு அதன் அடிப்படையில் தான் அவர்கள் உலகத்தை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் நல்லதுன்னு பார்க்குறாங்க. அது நல்லதுன்னு பார்க்கறதுனால அதை வெறுக்கிறது இல்லை, அதை அனுபவிக்கிறாங்க. நல்ல விதத்தில் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதை பராமரிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க, இவர் இந்த போதனை இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கூட சொன்னார்ன்ற போதனை இருக்குது. அதை சுட்டி காமிக்கிறாங்க. அதை சுட்டி காமிச்சு கடவுள் மனுஷனை வந்து இந்த உலகத்தின் மேலே ஆளுகை செய்கிறவனா வச்சுட்டார். அவன் ஆளுகை செய்யலான்னு அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகத்தை என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம கையில் இது இருக்குது, நான் எப்படி வேணா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுறான். இப்படிப்பட்ட ஆண்டு உள்ள கடவுள்ன்றது போதனைனால தான் உலகமே கட்டிச்சாக்கும். முக்கியமாக இந்த என்வாயர்மெண்டலிஸ்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு இருக்க இந்த எக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கெல்லாம், இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஆண்டு கொள்ள கடவுள்கள்னு இந்த ப்ராட்டஸ்டன்ட்டில் போதிக்கிறாங்க இல்லையா, மனுஷன் ஆளை வச்சிருக்கிறாரு, பூமி ஆளை வச்சாருன்னா அங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆண்டு கொள்ள கடவுள்ன்றதெல்லாம் தான் இது வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா? அவங்க இன்னும் சுட்டி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதி மனுஷர்ல பாருங்க, அந்த ஆதி பாரம்பரியங்களை இன்னைக்கும் கடைபிடித்து வர்ற மனுஷர்ல பாருங்க, அவங்க பாருங்க, அதை கொல்லாத இதை கொல்லாத அந்த மாதிரி ஒரு காரியங்களை நம்புறாங்க அவங்க. ஆகவே அது ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவங்க எதையும் கொல்லாமல் இருக்கிறாங்க, எதையும் அப்யூஸ் பண்ணுறது இல்லை, சிருஷ்டிப்பை மதிக்கிறாங்களாக்கும். இந்த ப்ராட்டஸ்டன்ட் போதனை வந்து ஆண்டு கொள்ள கடவுள்னு சொல்லி மனுஷனுக்கு ஒரு ஆண்டு கொள்ளுகிற அத்தாரிட்டி கொடுக்கறதுனால அவன் என்ன நினைக்கிறான், என்ன வேணா பண்ணலாம், இப்போ வேட்டையாடி எல்லா மிருகத்தையும் கொள்ளலாம், பறவைகளை கொள்ளலாம், அதை கொள்ளலாம், இதை கொள்ளலாம் இப்படின்னு நினைக்கிறான். இதனால தான் இந்த எல்லா சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற பாதிப்பெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். இது உண்மையா? ஆதியாகமம் 1 மறுபடியும் கவனிப்போம். இது உண்மையாங்கிறத கவனிக்கணும். அவர்கள் சொல்லுகிற குற்றஞ்சாட்டு உண்மையாங்கிறத கவனிக்கணும். தேவன் 6 நாளில் சிருஷ்டிப்பை எல்லாம் உண்டாக்கினார், மனுஷனையும் சேர்த்து 6 நாட்களில் எல்லாத்தையும் உண்டாக்கினார்னு பார்க்குறோம். அந்த உண்டாக்கின போது தம்முடைய மிகுந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். வல்லமைனா நாமெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கக்கூடாத அளவுக்கு ஒரு வல்லமை. எப்படி வல்லமை? சும்மா வாயத்திறன் சொல்றார், வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னா வெளிச்சம் உண்டாயிடுச்சு. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக கிடவுதுன்னா உண்டாயிடுது. புல் பூண்டுகள் உண்டாக கிடவுதுன்னா உண்டாயிடுச்சு. மீன்கள் பறவைகள் உண்டாக கிடவுதுன்னா உண்டாயிடுச்சு. மிருக ஜீவன் உண்டாக கிடவுதுன்னா
உண்டாக கடவுள் உண்டாயிடுச்சு. இப்படி இவர் சொல்ல ஆகிறது, சொல்ல சொல்ல சொன்னதன்படியே ஆகிறது. அவ்வளவு அபார ஒரு வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் 1ஆம் அதிகாரத்துல நிறைய பேர் சுட்டினார். கடவுளுடைய வல்லமையை பாருங்க, அபார வல்லமையை பாருங்க, இந்த கற்பனைக்கு கூட எட்டாத வல்லமையை பாருங்க. வாயின் வார்த்தையில அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது, சொன்னா அப்படியே ஆகிறது, அவருடைய வல்லமையை பாருங்கன்றாங்க. ஆனா உண்மைதான், வல்லமையை வெளிப்படுத்துகிறது உண்மைதான், அதை கவனிக்க வேண்டிய உண்மை. ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியத்தை 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. இந்த 1ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட விதத்தின் நோக்கமே the style of narrative. அந்த கதை சொல்லப்படுகிற விதத்தை பார்த்தா அது வெறும் தேவனுடைய வல்லமையை நமக்கு காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சொல்லப்படவில்லை. மாறாக அதை காட்டிலும் இன்னும் மேலாக ஒன்றை சொல்ல விரும்புகிறது. தேவனுடைய குணத்தை பற்றி, அவருடைய சுவாபத்தை பற்றி, அவருடைய தன்மையை பற்றி, குவாலிட்டி அண்ட் கேரக்டர் ஆஃப் காட், தேவனுடைய தன்மை, அவருடைய சுவாபம், அதை பற்றி சில காரியங்களை 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. இவங்க என்ன பண்றாங்க, முழுக்க முழுக்க அவருடைய வல்லமையை பாரு, வல்லமையை பாரு, எவ்வளவு பெரிய வல்லமை, சொன்னா அப்படியே ஆயிடுச்சாக்கும் அப்படின்னு அதுல போயிடுறாங்க. ஆனா அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அதன் மூலமாய் பார்க்க தவறி விடுகிறார்கள். நல்லவருங்கிறது எங்க வெளிப்படுகிறது, எப்படி வெளிப்படுகிறது என்பதை கவனிக்க வேணும். பாருங்க, நான் சொன்ன போன வாரத்தில் பாபிலோனியர்கள் சிருஷ்டிப்பை பற்றி ஒரு கதை சொல்றாங்க. ஆதியாகமம் 1 மட்டும் இல்லை, மற்ற பாரம்பரியங்கள்லேயும் உலகம் எப்படி உண்டானதுன்றது அவங்களும் சில சரித்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. பாபிலோனியர் மத்தியில் இருந்த ஒரு கதை, சிருஷ்டிப்பின் கதை, ஆதியாகமம் 1 மாதிரி அவங்க வச்சுருக்காங்க பாருங்க. அவங்க அது என்ன சொல்லுது, கடவுள் எதுக்கு மனுஷனை உண்டாக்குனார், எதுக்கு உண்டாக்குனார்னா நிறைய வேலை கிடந்தது, ஒரே வேலை, அவருக்கு பாவம் வேலை பளு தாங்க முடியல, வேலை பளு தாங்காம சரி மனிதர்களை உண்டாக்குவோம். ஆனால் உண்டாக்குனா அவன் ஒரு அடிமை மாதிரி நம்ம சொன்னால் செய்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அதில் ஒரு கோடிக்கணக்கான பேரை உண்டாக்கிட்டா அவர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்களாக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. அப்படித்தான் மனுஷனை உண்டாக்கினார்கள்னு சொல்லி, தெய்வங்கள் உண்டாக்கினார்கள் என்று சொல்லி பாபிலோனிய கலாச்சாரத்தில் அவர்கள் சொல்லுகிற சிருஷ்டிப்பின் கதையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கும் ஆதியாகமம் 1க்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பாருங்க. ஆதியாகமம் 1ல் தேவன் அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக உலகத்தை உண்டாக்கவில்லை. அப்படி உண்டாக்கவில்லை. அவர் எப்படி உண்டாக்குறார் உலகத்தை, அதற்கு டோட்டலா எதிராக மாறாக எப்படி உண்டாக்குறார், அவருடைய அன்பின் நிமித்தம் உலகத்தை உண்டாக்குறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறதுனால அவர் தனித்திருக்க முடியாது. தம்முடைய அன்பின் நிமித்தமாக தம்முடைய அன்பை பொழிவதற்காக, தம்முடைய அன்பை ஊற்றுவதற்காக யாராவது தேவை. அதுக்காக என்ன பண்றாரு, மனுஷர்களை உண்டாக்குகிறார், உலகத்தை உண்டாக்குகிறார். இந்த அருமையான உலகத்தை உண்டாக்கி அதுல புல் பூண்டுகளை வளரச் செய்து, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை ஜொலிக்க செய்து, நதிகளையும் ஆறுகளையும் கடலையும் உண்டாக்கி, இந்த இயற்கை வளத்தை உண்டாக்கி, மலைகளையும் காடுகளையும் உண்டாக்கி, மரம் செடி கொடிகளை உண்டாக்கி, புல் பூண்டுகளை உண்டாக்கி, மீன்கள் பறவைகள் மிருகங்கள் உண்டாக்கி, அப்புறம் மனுஷனையும் உண்டாக்கி, தம்முடைய அன்பையும் பராமரிப்பையும் அவைகளின் மீது பொழிந்து இப்படியாக தேவன் நடந்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோன்றது முக்கியம். அங்கே தேவனுடைய சுவாபத்தை கவனிக்க வேண்டும், அவருடைய தன்மையை கவனிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எந்த நோக்கத்தோடு உண்டாக்குகிறார். அவருடைய அன்பு கடலை போல இருக்குது, அவருடைய அன்பு அளவற்றதா இருக்கிறது. தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசு நாதா,
தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி சாத்தானை தோற்கடித்தீ நித்திய வாழ்வை எமக்கு தந்தி நித்திய வாழ்வை எமக்கு தந்தி நித்தம் பொழுதிடுவோம் தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோம் தூயாயும் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக